நியாயம் அநியாயத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு யோக்கியத்தை இருக்கா என்ன? உன்னோட குணம் இந்த ஊருக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு அத்துப்படி. என்கிட்ட இது தப்பவே முடியாது சொக்கலிங்கம். இது பாருங்க சேகர், துரை காணாம போனது உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. இப்படி நாம 2 பேரும் வாதம் பண்றதை விட்டுட்டு வாங்க எல்லாரும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். நரசிம்பா, சும்மா சொல்லக்கூடாது. சொக்கலிங்கம் சகவாசத்துல ரொம்ப நல்லாவே நடிக்கிற. அல்பம் ஒரு பதவிக்காக இந்த மாதிரி அட்டொழியம் பண்றீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? இவ்வளவு யோசிக்கிறதுக்கு பஞ்சாயத்தை கூட்டி ராஜதுரை காலில் விழுந்திருந்தீங்கன்னா சீப்போன்னு வாபஸ் வாங்கியிருப்பானே. ஐயா சேகர், நான் சொல்றத கேளு. பேசாத, நீ பேசாத. 2 பேரும் சேர்ந்து விபரீதம் தெரியாம விளையாடுறீங்க. நீங்க விதைச்ச வினைய அறுத்தே தீரணும். ஏற்கனவே நீ எனக்கு ஒரு துரோகம் பண்ணிருக்க, இது 2வது துரோகம். உன் குல தெய்வம் உனக்கு கூலி தருமோ இல்லையோ, இந்த ராட்சகர் நிச்சயமா தருவான். உன் கடைசி மூச்சு வரலையும் உனக்கு நரக வேதனை தான் சொல்லிட்டேன். மாமா சப்போர்ட் பண்ணதோட என்ன ஆனார்னு இது வரைக்கும் தெரியல. வழக்கம் போல நரசிம்ம அங்கிள் ஜெயிச்சிட்டாரு. அதனால மாமா ரொம்ப அப்செட்டா இருப்பாரு. அத்தை, எனக்கும் அதாம கவலையா இருக்கு. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நமது பஞ்சாயத்து தேர்தலில் திருவாளர் நரசிம்மன் அவர்கள் வெற்றி பெற்று தொடர்ந்து 4வது முறையாக தலைவர் பொறுப்பில் அமர்கிறார். வழக்கம் போல பொதுமக்கள் தங்கள் குறைகளை நேரிலோ அல்லது மனு மூலமாகவோ தெரிவித்தால் உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, நமது பஞ்சாயத்து தேர்தலில் திருவாளர் நரசிம்மன் அவர்கள் இந்த சொக்கரிங்க வீட்டு முன்னாடி நின்னு இப்படிதான் கத்த சொன்னானா? இல்லைங்கயா, வழக்கமா பண்ற நன்றி அறிவிப்பு தான். நன்றி அறிவிப்பு மானம் கட்டவங்களா? எதிர்த்து நின்னவனை என்னமா பண்ணிட்டு ஜெயிச்சிட்டோம் தம்பட்ட அடிக்கிறீங்களா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நடந்தது எலெக்ஷனடா? இதுக்கு ஒரு போர்டு. நன்றி அறிவிப்பு. போடா சீக்கிரம் போயா. நீ உள்ள போடி, நீ வெளியே போ. மாமா, அடச்சே, யாருக்கு யார் மாமா? எப்ப உங்க அப்பா எனக்கு எதிரா துரோகம் பண்ணாரோ அன்னைக்கு 2 குடும்பத்துக்கு இருக்கிற ஓட்டு உறவுல அறுந்து போச்சு. இந்த வீட்டுல இளவு விழுந்தா அங்க இருந்து யாரும் வரக்கூடாது. அங்க இளவு விழுந்தா நாங்க யாரும் வரமாட்டோம். முடிஞ்சதுதான். இனிமே நீ இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்க கூடாது. வெளியே போடி. உங்க அப்பா என்ன சீண்டி பாத்துட்டான்ல, அதுக்கு கூடிய சீக்கிரம் அவன் அனுபவிச்சே தீர்வான். அவன் கிட்ட போய் சொல்லு. மாமா, அப்பாவுக்கு உங்களுக்கும் பிரச்சனை சரி. நான் என்ன மாமா தப்பு பண்ண? நான் ஏன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது? ஆடு பக குட்டி உறவா? உன் அப்பா புத்தி தாண்டி உனக்கா இருக்கும். உங்க சகவாசமே வேண்டாம், வெளியே போடி. எனக்கு உங்க 2 பேருக்கு இருக்கிற பகையில ஏங்க அவ தலையை உருட்டுறீங்க? இத பாருங்க, அவ இந்த வீட்டுக்கு வருவா. எதிர்த்து பேசுறியா? வெட்டடி வெட்டு. அண்ணா அங்க இருந்து பண்றத நீ இங்க இருந்து பண்றியா? பிறந்த வீட்டு பாசம் தான் உனக்கு முக்கியம். அந்த தாலி அறுத்து போட்டு இவ்வளோ இப்ப வெளிப்படி. எனக்கு ஒண்ணு உதிர்ந்துச்சுன்னு நினைச்சுக்கிறேன். மாமா, என்ன மட்டும் மன்னிச்சு ஏத்துக்கோங்க மாமா. நான் உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன். இந்த நடிப்பெல்லாம் கிட்ட காட்டாத. போயிடு. போ. மாமா. போ சொல்ல அவளை.
ஏய் 2 கோட்டை விதை நெல் ஊற போட்டிருக்கேன்டா. சாதம் பங்கு பக்கத்தில் காலையில் மீனா 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 அடியே மீனா, என்னம்மா ஏன் அழுதுகிட்டு வர? ஐயோ மீனா, மீனா நில்லுமா. ஐயோ என்னம்மா ஏன் அழுவுற? சொல்லு. பாட்டி எல்லாம் போச்சு பாட்டி, எல்லாமே போயிடுச்சு. என்னம்மா சொல்ற? நான் ஆசைப்பட்டது என் கைய விட்டு போயிடுச்சு பாட்டி. என்னம்மா சொல்ற? ஒண்ணும் புரியலையேம்மா. அம்மாடி, உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லு. உங்க உறவே வேண்டாம், இனிமே என் வீட்டு வாசப்படிய மிதிக்காதன்னு மாமா சொல்லிட்டாரு பாட்டி. எதையாவது மனசுல நினைச்சிட்டு இருக்காத, அது நடக்காதுன்னு சொல்லிட்டாரு. இது வரைக்கும் மாமா என்கிட்ட அப்படி பேசினதே இல்ல பாட்டி. என்ன வெளிய போன்னு சொல்லிட்டாரு. உன் அத்தை இத பாத்துக்கிட்டா இருந்தா அவ எதுவுமே சொல்லலையா? அத்தை எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க, ரொம்ப பேசினா அத்தை விட்டுருவேன்னு அவங்களையும் மாமா மிரட்டினாரு. எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமே நான் அந்த வீட்டு பக்கமே போக முடியாது. இந்நேரம் சிவா மாமாவுக்கு போன் பண்ணி சொல்லிருப்பாரு. எல்லாமே முடிஞ்சு போச்சு பாட்டி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அம்மாடி, உன் மாம ஏதோ கோவத்துல பேசியிருப்பான், அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதடா. நான் என்ன சின்ன குழந்தையா? யார் எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. எலெக்ஷன்ல மாமாவோட ஆளை அப்பா தோக்கடிச்சிட்டாராம், அது அவருக்கு கௌரவ பிரச்சனையா எடுத்துக்கிட்டாரு பாட்டி. எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாவீங்களா, படுவாவீங்களா? ஊரு பிரச்சனைய குடும்ப பிரச்சனைய ஆக்கிட்டீங்களேடா. நீங்க நல்லா இருப்பீங்களாடா? உங்க கோத்தை உங்களோடய வச்சுக்க வேண்டியதானே? ஏண்டா என் பேச்சியோட வாழ்க்கையில விளையாடுறீங்க? எவனோ ஜெயிக்கிறா, எவனோ தோக்குறா, அதனால உங்களுக்கு என்னடா வந்தது? சின்ன ஜெர்சிங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு அப்படி என்னடா உங்க கௌரவத்தை காப்பாத்திக்க வேண்டியிருக்கு? பெரிய கௌரவம். அங்க அவன் உன் தங்கச்சி அழ வச்சுக்கிட்டு இருக்கிறான், இங்க நீ உன் பொண்ணு அழ வச்சுக்கிட்டு இருக்கிற. டேய், பொம்பளைங்களை அழ வச்ச குடும்பம் என்னைக்குமே உருப்பிட்டது கிடையாதுடா, உருப்பிட்டதே கிடையாது. போ போடா, என் கண்ணு முன்னாடி நிக்காத. போடா, போ போய் தொலை. போடா, என் கண்ணு முன்னாடி நிக்காத. போடா போடா. ஐயோ, என் பேத்தியோட வாழ்க்கையில விளையாடுறானுங்களே பாவிங்க. ஐயோ, ஐயோ, என்ன பண்ணுவேன்? ஒரு ஆம்பளை போடுற காஃபி எப்படி இருக்குன்னு இன்னைக்கு அவன் குடிச்சு பார்த்துட்டு சொல்லட்டும். துரை, நான் போட்ட காஃபி குடிச்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லு. நான் அப்படியே கிளம்புறேன் மாணிக்கம். என்னடா அது பொசுக்குன்னு புறப்புறங்கிறா? 2 நாள் இருந்துட்டு போயாண்டா. இல்லடா, நான் திடீர்னு கிளம்பி வந்ததுல ராஜசேகர் டென்ஷனா இருப்பான். ஆ, அவன் கோபம்லாம் சொக்கலிங்கம் பக்கம் திரும்பி இருக்கும். அவன் கோபத்தை சரியா யூஸ் பண்ணணும். நான் அங்க போய் நின்னாதான் அந்த கோபம் விபரீதமா மாறும். இது பாரு, நம்ம செய்ய வேண்டியதான் வேற எதுவுமே இல்லை. ராஜசேகர் இப்படி தூண்டி விட்டுட்டே இருந்தா போதும், அவன் சொக்கலிங்கத்தை பார்த்துப்பான்.
நம்ம கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது மாணிக்கம். ஏப்பா எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ மிலிட்டரி ரிட்டையர்டு, நேரா போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா மிலிட்டரிக்காரன்னு உனக்கு அவங்க சப்போர்ட் பண்ண போறாங்க. தப்பு பண்ணுவங்க மேல அவங்கள வச்சே நீ லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஒருத்தர் தூண்டி விட்டு நீ ஏன் வேடிக்கை பார்க்கற? நீ சொல்றது சரி மாணிக்கம். சட்டப்படி அவனுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். கடைசியா அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் நிறைய அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. சட்டம் அவனை மட்டும்தான் தண்டிக்கும். அவன் குடும்பத்தை அழிச்சிருக்கான். அவன் குடும்பம் அழியணும். அப்பதான் அந்த வலி என்னங்கிறது அவனுக்கு புரியும். இப்படி அடி மேல அடி வாங்கி போதும் நான் சாமின்னு உடஞ்சு உட்காருவான்ல, அப்போ அவனை உள்ள தள்ளணும். என்ன செய்யணும்னு தடுமாறணும். ஒவ்வொரு நாளும் உடையணும். சொக்கலிங்கம் நரசிம்மன் பதிவேத்துக்கு போறான். அதுக்கு முன்னாடி நான் ராஜசேகர் பார்க்கணும். அதுக்கு தான் கொஞ்ச நாள் இருக்குல்ல. நீ ஒரு 2 நாள் இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போ. இல்லடா, நான் சொல்றது நீ கேளு. ஒரு 2 நாள் இருக்கிற, நீ போய் ரெஸ்ட் எடு போ. முழுசா காப்பி குடிக்காம அரைகுறையா வேற குடிச்சிட்டு எப்போ ஊர் நினைப்புதான். வினோத், அங்கிள், குட் மார்னிங் அங்கிள். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். மம்மி, வாங்க சார், வாங்க உட்காருங்க. அம்மா, சார் அசிஸ்டன்ட் கமிஷனர் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். எங்க அம்மா சார். வணக்கம் சார். வணக்கம்மா. எங்க சிவா சார் இல்லையா? அவர் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாரே. ஓ அப்படியா? ஒவ்வொரு டைமும் இப்படி தான் பார்க்க முடியாமல் போயிடுது. பிரதாப் கிட்ட வந்து ரெக்கவர் பண்ண பணம் உங்களோடது 5 lakhs. என்கொயரிலாம் முடிஞ்சுது. தேங்க்யூ சார். இந்த பணத்தை வினோத் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெபாசிட் பண்ணிடுங்க. நல்ல ஐடியா தான். நான் அவர்கிட்ட சொல்றேன். அப்புறம் வினோத், ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எப்பவுமே நான் தான் கிளாஸ்ல A கிரேட் அங்கிள். வெரி குட். படிப்பில் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லையும் கவனம் செலுத்தணும். ஓகே அங்கிள். அதை விட வெளியே போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே அங்கிள். சரி, நான் கிளம்புறேங்க. சார், காஃபி சாப்பிட்டு போங்களேன். இல்லை பரவாயில்லைங்கம்மா, நெக்ஸ்ட் டைம் வரும்போது சாப்பிட்றேன். வரேங்க. கண்டிப்பா சார். பாய் வினோத். பாய் அங்கிள். சிவா சார் வந்தா நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் சார். ஓகே பாய். மாணிக்கம், நான் கிளம்புறேன். என்னதே கிளம்புறியா? உனக்கு சேர்த்தா சமைச்சுக்கிட்டு இருக்கேன் நான். இல்லப்பா, நான் கண்டிப்பா புறப்பட்டே ஆகணும். ஏய், என்னடா அது? உனக்கு வஞ்சர மீன் பிடிக்க மாதிரி எடுத்து வந்து வச்சிருக்கிறேன், நீ பாட்டு புறப்புறங்கிற. அது சரி மாணிக்கம், நம்ம மனசுலாம் ஊர்ல இருக்கு. பஸ்ஸுக்கு இன்னும் நேரம் இருக்குங்கிறதுக்கு இங்க இருக்குன்னு தவிர எனக்கு சாப்பாடு வேண்டாம்டா. என்னடா உனக்கு தூக்கம் வருதா? நான் உனக்கு ஜோஜோ பாடட்டுமா? தூங்கு. ஜோ ஜோ அம்மாடி. ஜோ அம்மா. ஜோ ஜோ அம்மா சாப்பிடுமா? எனக்கு சாப்பாடு வேணாம் போ. எப்பதான் கூப்பிட்ட உடனே சாப்பிட வந்திருக்கேன். ஒரு வாய் சாப்பிடுமா. எனக்கு வேணாம். ஐயோ, இத சொன்னா கேட்கணும். இந்த மாட்டேன் போ.
இந்தா முதல்ல என் பாப்பா கூட்டு அப்புறம் நான் சாப்பிடுறேன். இது பாப்பா கிடையாது, பொம்மை. சாப்பிடு. சிப்போ, இது ஒண்ணும் பொம்மை இல்ல, என் பாப்பா லூசு. ஆமா. ஏய், இப்ப சொல் பேச்சு கேட்க போறியா இல்லையா? சாப்பிடுமா, சாப்பிடுமா. ஐயோ, ஏண்டி ஏண்டி நாளுக்கு நாள் உன் அட்டக்காசம் அதிகமா போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட சொல் பேச்சையே கேட்க மாட்டேங்கிற. கடவுளே கடவுளே, எனக்கு மட்டும் ஏன்பா இப்படி ஒரு சோதனை, இப்படி ஒரு சோதனை. பாவண்டா, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, அதுதான் இப்படி எல்லாம் படுத்துது. வரியா, நம்ம வேடிக்கை பார்க்கலாம் வா. வேடிக்கை பார்க்கலாமா? அங்க பத்தியா காக்கா பாரு, காக்கா காக்கா பாரு. அந்த பக்கம் பாரு, குருவி எப்படி இருக்குல்ல. சரி, நான் புறப்படுறேன். ஏய், என்னடா நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ புறப்படுறங்கிற. சேவனி திருப்பி விடு. ஆமா, ஏன்டா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன்ற. சொன்னா கேளு, தொந்தரப்படுத்தாத. சரிடா, இதுக்கு மேல உன் கோபத்தை கிளறி பார்க்க நான் விரும்பல. சரி, உண்மையில கோவப்படுவேனாடா. நான் தான் சொன்னேன்ல, என் மனசுலாம் ஊர்ல இருக்குன்னு. சரிப்பா, உன் இஷ்டம். நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். செல்லக்குட்டி, திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம் விழுந்து துடி துடிக்கும்.